அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண் சர்மாவின் இனிய வணக்கம். இந்த 14ஆம் தேதி ஏப்ரல் 14ஆம் தேதி மதியம் 2:25க்கு விளம்பி வருடத்தை அனுப்பிவிட்டு விகாரி வருடம் பிறக்கப் போகின்றது. அந்த விகாரி வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகின்றது என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்சமயம் கடக ராசிக்கான பலன்களை பார்க்கப் போகிறோம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள் ஆகிய 9 பாதங்களுக்கும் உரிய அன்பர்களுக்கும் இந்த பலன்கள் நிச்சயமாக பொருந்தக்கூடியது. சற்று சுயநலம் இல்லாவிட்டாலும் கடகராசி அன்பர்கள் நான் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் எப்போதுமே ஓடிக்கொண்டிருக்கும். 10 பேர் இருக்கின்ற இடத்தில் தனக்கு என்ன மரியாதை என்பதை பற்றி அவர்கள் சதா சர்வகாலமும் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அதாவது தங்களை எப்படியாவது முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் அதற்காக சிந்தித்து வருகின்ற அன்பர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். அது அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பல வகைகளில் நல்ல பலனை தந்தாலும் கஞ்ச மகாபிரபு என்று உங்களை சொன்னாலும் தவறில்லை. ஆனாலும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்று சமாளித்து விடுவீர்கள். உண்மையில் மனதளவில் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள்தான் கடகராசி அன்பர்கள். அரசியல்வாதிகளாக இருக்கின்ற பலரும் கடகராசியில் இருப்பவர்கள்தான். அதே நேரத்தில் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலரும் கடகராசியுடன் சந்திரனும் ராகுவும் சம்பந்தப்பட்டால் வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றவர்கள் தான் கடகராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை இந்த விகாரி வருடம் தரப்போகின்றது என்பதை பார்க்கலாம். வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கின்ற விகாரி வருடம் கடகராசிக்கு 6வது வீட்டில் குரு, சனி, கேது ஆகிய 3 கிரகங்களும் இருக்கின்றார்கள். குரு 6வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் மனைவி சொல்லே மந்திரம் என்று வாழ்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கும். ஆகவே அவருடைய குடும்ப வாழ்க்கை என்பது சீராக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் 6வது வீட்டில் சனி பகவான் இருக்கின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்களின் உடல் நலத்தில் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்கும். வைத்திய செலவுகள் நிச்சயமாக இருக்கும். ஆயுள் கூடும் என்றாலும் அவர்களுக்கு அதிகப்படியான விரைய செலவுகளை செய்து விடுவார் சனி பகவான். உடல் எப்படிப்பட்ட பாதிப்பை அடைந்தாலும் உழைத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட காரணத்தினால் சனி பகவான் உழைப்புக்கு காரகனாக இருக்கின்ற காரணத்தினால் எப்படியோ உழைத்து நிச்சயமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார் என்று தான் சொல்ல வேண்டும். 6வது வீட்டில் கேது பகவான் இருக்கின்ற காலத்தினால் ஆரோக்கிய குறைபாடுகளும், அது மட்டுமல்லாமல் சில தடைகளையும் ஏற்படுத்தி விடுவார். பண விஷயத்தில் வரவேண்டிய பணம் வரவேண்டிய நேரத்தில் வராது. அப்படிப்பட்ட 6வது வீட்டு கேது பல இடைஞ்சல்களை தந்தாலும் பண விஷயத்தில் நிச்சயமாக அவர் சில எதிர்பாராத வரவுகளையும் தந்து விடுவார். கடகராசிக்கு 12வது வீட்டில் ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் வெளிநாடு செல்ல வேண்டும், படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ அல்லது குழந்தைகளை பார்த்து கொள்வதற்காகவோ வெளிநாடு செல்ல வேண்டும் என்கின்ற சூழல் இருக்கின்ற பலருக்கும் அந்த வாய்ப்பு வெகு விரைவில் இந்த காலகட்டத்தில்
கிடைக்கும். காரணம் 12வது வீடும் ராகு பகவானும் சந்திரனும் சம்பந்தப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வாய்ப்பு என்பது நிச்சயமாக வரும். அப்படி இல்லாவிட்டாலும் வெளிநாட்டிலிருந்து சந்தோஷமான செய்திகள் ஏதாவது வரும், பண வரவுகள் வெளிநாட்டிலிருந்து வரும். ஆகவே ராகு பகவான் 12வது வீட்டிலிருந்து நல்ல பலனைத்தான் தரப்போகின்றார். சில எதிர்பாராத விரைய செலவுகளை தந்தாலும் பணத்தையோ பொருளையோ தொலைக்கின்ற நிலைமையை ஏற்படுத்தினாலும் அவர் பொதுவாகவே 12வது இடத்தில் பணத்தை அள்ளித்தரத்தான் போகின்றார். அது மட்டுமல்லாமல் குரு பகவானும் தனது 7வது பார்வையாக ராகு பகவானை பார்க்கின்ற காரணத்தினால் ராகு பகவானின் அசுப பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சனி கேது இரண்டுடன் கேது குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களின் தாக்கமும் வெகுவாக குறையும். கடகராசிக்கு 10வது வீட்டை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் வேலைக்கு செல்கின்றவர்களும் சொந்த தொழிலில் சம்பந்தப்பட்டவர்களும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடமாற்றம், சம்பள உயர்வு போன்ற பல வகைகளில் 10வது வீட்டை பார்க்கின்ற குரு பகவான் அதிர்ஷ்டத்தை தரப்போகின்றார் என்று தான் சொல்லலாம். அதே நேரத்தில் சனி பகவானும் தனது 7வது பார்வையாக 12வது வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் பல வகைகளில் பொருட்கள் திருட்டு போகக்கூடிய வாய்ப்புகளை தந்து விடுவார், அல்லது செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கின்ற சூழலையும் தந்து விடுவார். குரு பகவான் தனது 9வது பார்வையாக கடக ராசிக்கு 2வது இடத்தை பார்க்கின்ற அற்புதமான இடம் என்று சொல்லலாம். வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினால் பணத்தை தந்தாலும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளையும் அவ்வப்போது தந்து விடுவார். இந்த குரு பகவானின் நல்ல பலன்கள் எல்லாமே அதிசாரமாக குரு பகவான் தனுசு ராசியில் இருக்கின்ற மே 18ஆம் தேதி வரை தான். அதன் பிறகு ஒரு 3 மாதங்கள் குரு பகவான் கடக ராசிக்கு 5வது இடத்திற்கு வந்து விடுவார். ஆகவே அந்த காலகட்டத்தில் 5வது வீட்டிற்குரிய பலனைத்தான் குரு பகவான் தருவார். அதன் பிறகு அக்டோபர் 28ஆம் தேதி குரு பகவான் மீண்டும் தனுசு ராசிக்கு வருகின்ற போது மீண்டும் நல்ல பலன்களை தருவார். ஆகவே இந்த விகாரி வருடம் சனி, குரு, கேது, ராகு ஆகிய கிரகங்களின் முக்கியமான தாக்குதல்களை பற்றி பார்த்தோம். அதை மேம்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கின்ற விகாரி வருடம் கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகின்றது என்பதை பற்றி பார்த்தோம். பொதுவாகவே அந்த பலாபலன்களில் பண விரயமும் களவு போகின்ற விஷயங்களும் தான் அதிகமாக இருந்தது என்று சொல்லலாம். ஆகவே அதற்கான பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பண விஷயம் என்பதால் குருவுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்திக்கோ வியாழக்கிழமையன்று அர்ச்சனை செய்து வரலாம். அப்படி 16 வாரங்கள் அர்ச்சனை செய்து வந்தால் நிச்சயமாக பணம் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து எளிதாக விடுபட்டு விடலாம். அதே நேரத்தில் கோயில்களுக்கு சென்று கோயில் திருப்பணி அல்லது கோயில்களில் சுத்தம் செய்கின்ற சேவை போன்ற ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈடுபடலாம். ஏற்கனவே பண கஷ்டத்தில் இருக்கின்றவர்கள் பணத்தால் உதவ முடியாவிட்டாலும் தங்களுடைய உடலால் இந்த காலகட்டத்தில் உதவி செய்வது என்பது சிறந்த பரிகாரமாக வரும். அதே நேரத்தில் பார்வையற்றவர்களுக்கு படிக்கின்ற காலகட்டத்தில் அவர்களுக்கு பாடத்தை படித்து அவர்களுக்காக பரீட்சை எழுதுகின்ற உதவியையும் செய்து
நிச்சயமாக பரிகாரமாக தேடிக்கொள்ளலாம். இப்படி 3 பரிகாரங்களையும் நாம் செய்து வந்தோமேயானால் விகாரி வருடத்தில் ஏற்படுகின்ற பண கஷ்டத்திலிருந்தும் பண விரயத்திலிருந்தும் நிச்சயமாக கடகராசி அன்பர்கள் விடுபட்டு விடுவார்கள். நல்ல பலன்களை அவர்கள் பெறலாம். பண வரவும் அதிகரிக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.